வணக்கம். நீங்க யூஸ் பண்ற இன்ஹேலர் அதோட முழு பலனே உங்களுக்கு கொடுக்குதா? சில சமயம் நம்ம பண்ற சின்ன சின்ன தவறுகளால மருந்தோட வீரியம் குறைஞ்சிடும். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த சிம்பிளான வழிமுறைகளை ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். சரி, அதை எப்படி கரெக்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா பல சமயம் நமக்கே தெரியாம நாம பண்ற சின்ன சின்ன தவறுகள் மருந்து நம்ம நுரையீரலுக்குள்ள ஆழமா போறத தடுத்துடும். அதனால நீங்க இன்ஹேலர்ல இருந்து முழுமையான பலனை பெறணும். அதுதான் நம்மளோட நோக்கம். சரி, முதல் ஸ்டெப் என்னன்னா நம்ம இன்ஹேலரை கரெக்டா ரெடி பண்றது தான். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா ரெடி பண்ணிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இதுதான் மருந்து கரெக்டா வேலை செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா ஒவ்வொன்றுமே முக்கியம். ஒரு 5 செகண்ட் நல்லா ஷேக் பண்ணும்போது தான் அதுல இருக்கிற மருந்து கரெக்டா மிக்ஸ் ஆகும். குறிப்பா உங்க இன்ஹேலர் புதுசா இருந்தாலோ இல்ல கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கனாலோ காத்துல 1-2 தடவை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அப்போதான் நீங்க எடுக்க போற முதல் பஃப்லயே கரெக்டான டோஸ் வரும். ஓகே, இப்போ இன்ஹேலரை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதாவது மருந்த எப்படி கரெக்டா உள்ள இழுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான பிரீதிங் எக்ஸசைஸ் மாதிரி தான். நீங்க பயப்படவே வேணாம். ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா போதும். இது உங்களுக்கே தெரியாம உங்க ரூட்டீன்ல ஒரு பார்ட் ஆகிடும். மருந்த உள்ள இழுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க லங்ஸ்ல இருக்கிற காத்த முழுசா வெளியே விட்டுடுங்க. அப்பதான் மருந்து உள்ள போறதுக்கு நிறைய இடம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நேரா உட்காந்தா இல்லைன்னா நின்னுக்கிட்டா உங்க சுவாச பாதை எக்தம் நேரா இருக்கும். அதனால மருந்து ஈஸியா உள்ள போகும். அடுத்ததா இன்ஹேலரோட மவுத் பீஸ வாயில வச்சு உங்க உதட்டால நல்லா டைட்டா மூடிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அப்போதான் மருந்து வெளியில லீக் ஆகாம ஃபுல்லா உங்க லங்ஸ்குள்ள போகும். இப்போ வர்றதுதான் ரொம்ப முக்கியமான கோஆர்டினேஷன். நீங்க மெதுவா மூச்சை உள்ள இழுக்க ஆரம்பிக்கும் போதே அதே செகண்ட்ல உங்க ஆள்காட்டி விரலால இன்ஹேலரை பிரஸ் பண்ணணும். ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்கணும். பிரஸ் பண்றதும் மூச்சை இழுக்கிறதும். அவசரமே படாதீங்க, பொறுமையா பண்ணுங்க. சரி, எவ்வளோ மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும்? ஒரு 3-5 செகண்ட் வரைக்கும் இழுத்தா போதும். உங்க மூச்சு நல்லா ஆழமா ஸ்டெடியா இருக்கணும். ரொம்ப வேகமா இழுத்தீங்கன்னா மருந்து லங்ஸுக்கு போறதுக்கு பதிலா தொண்டையிலேயே தங்கிடும். அப்புறம் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஓகே, இப்போ வர்றதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஸ்டெப். மருந்த உள்ள இழுத்ததும் ஒரு 10 செகண்டுக்கு மூச்சை பிடிச்சு வைங்க. இந்த டைம்ல தான் மருந்து உங்க லங்ஸோட ஆழமான பகுதிகளுக்கெல்லாம் போய் அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மருந்தினுடைய எஃபெக்டிவ்னஸை பல மடங்கு அதிகமாக்கும். 10 செகண்ட் இல்லைன்னா உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சிட்டு அப்புறமா மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. அவ்வளோதான். சூப்பர். ஒரு பர்ஃபெக்டான பஃப்பை நீங்க எடுத்துட்டீங்க. சரி, ஒரு டோஸ் மருந்து கரெக்டா எடுத்தாச்சு. ஆனா நம்ம வேலை இன்னும் முடியல. இன்ஹேலரை சுத்தமா சேஃபா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் அது ஒவ்வொரு தடவையும் கரெக்டா வேலை செய்யும். ஒருவேளை உங்க டாக்டர் இன்னொரு டோஸ் எடுக்க சொல்லிருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நாம இப்ப பார்த்த அதே ஸ்டெப்ஸ் திரும்பவும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க டோஸ் முடிஞ்சிடுச்சுன்னா இன்ஹேலரோட மூடிய போட்டுட்டு அதை கிளீன் பண்ணி பத்திரமா வைக்க வேண்டியதுதான். உங்க இன்ஹேலரை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி. ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ண பிறகும் தூசி எதுவும் படாம இருக்கிறதுக்கு உடனே மூடிய போட்டுடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரையான துணியை வச்சு மவுத் பீஸை தொடச்சா போதும். அப்புறம் ரொம்ப சூடா இல்லாத இடத்துல சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா போதும். இது ரொம்ப முக்கியம். அப்போ நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்தையும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சுருக்கமா சொல்லிடலாம். தயார் சே, பஃப் சே, அப்புறம் பார்க் சே. அதாவது ரெடி பண்ணுங்க, பஃப் எடுங்க, அப்புறம் பத்திரமா வைங்க. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்க எப்ப இன்ஹேலர் எடுத்தாலும் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஹேலர்ல இருக்கிற மருந்தை விட அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கரெக்டான டெக்னிக் மருந்தோட ஒவ்வொரு துளியும் வேஸ்ட் ஆகாம உங்க மூச்சு விடுறத ரொம்ப ஈஸியாக்கும். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதால உங்க ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு.